ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கவரில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ லஞ்சுக்காக ஒரு ஸ்பெஷலாக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சங்கரா மீனுங்க. ஸோ 2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த இறால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணுறது தாங்க பெரிய வேலை. சரி வாஷ் பண்ணுவோம், வேறு வழி, அப்போ தானே சமைக்க முடியும். சரிங்க, இப்போ நம்ம வந்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு நான் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற விங்ஸ் எல்லாமே வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அதை நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கத்தி வச்சுருக்கணும், இல்லைனா அருவாமனை வச்சுருக்கணும், இல்லைனா வந்து அந்த மார்க்கெட்லேயே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கத்தியை வச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. இதை கட் பண்ணுறதுக்கு கீழேருந்து பார்த்தீங்கன்னா நான் செதில் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த கத்தியில் ரொம்ப ஹார்டாக இருந்ததுங்க. ஸோ அது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக 2 சைடுமே செதிலாம் எடுத்தாச்சு. ஸோ கீழேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாகவே பீஸ் போட்டுற போகிறேன். பீஸ் போட்ட அப்புறம் தாங்க வாஷ் பண்ண போகிறேன். இது எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய மீனாகவே இருந்தது, நல்ல சதையுள்ள மீனாகவே இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், தலைப்பகுதி தனியாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே தாங்க வாஷ் பண்ணுவேன். இந்த 2 சைடு செதில் எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே கண்ணு மட்டும் நிற்கும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துப்பேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக வாஷ் பண்ணி நான் எடுத்துட்டேன், நல்லா கழுவிட்டேன் மஞ்சள்லாம் போட்டு. ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸும் கழுவியாச்சுங்க. இன்றைக்கி இறாலுக்கு வேலை இல்லைங்க, அதனால் ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதோட 2 பத்து தேங்காய் எடுத்திருக்கேங்க. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அரைச்சி தான் செய்ய போகிறேன். ஒரு தக்காளி ஒரு அரை வெங்காயம் மட்டும் வச்சுக்கிட்டேங்க தாளிக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா வறுத்த வெந்தயமும் அரிசியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஸோ இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றது எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நானும் அதே மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன். இப்போ தண்ணி சேர்த்து மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடுகு, வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பூண்டு. ஸோ எல்லாமே சேர்த்துட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அள்ளி தருங்க. பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 வெங்காயம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி வந்து ஒரு பழம் வந்து சேர்த்துட்டேங்க கட் பண்ணி. இதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புளி கரைச்ச தண்ணியில் வந்து நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஸோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோம். அரைச்ச மசாலா பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் வெறும் அந்த மசாலாவை சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. ஸோ பச்சை வாசனை போன அப்புறம் கரைச்சி வச்சு புளித்தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மசாலாவுமே ஆல்ரெடி எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொதிக்கணுங்க, கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது கொதித்த உடனே நம்ம வந்து மீன் போட வேண்டியதுதான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மீன் வந்து தலைப்பகுதியும் வால் பகுதி மட்டும் எடுத்திருக்கேங்க. ஸோ மீதி பகுதியை வந்து வறுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரை மூடியாக வந்து மூடி வைக்க போகிறீங்க. ஸோ அது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனில் எல்லா மசாலாவுமே சேர்த்துட்டேன். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. கடைசியில் ஒரு லெமன் சேர்த்துக்கிட்டேன். லெமன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்குங்க. ஸோ இப்போ குழம்பு இறக்குற டைம் வந்துருச்சுங்க. ஸோ பாருங்கள், எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ கடைசியாக லைட்டாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு நம்ம குழம்பு இறக்கிட வேண்டியது தான். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை ஆனதுமே நான் எடுத்துட்டேங்க. பசங்களுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, பசங்க சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. மீன் பெரிய மீனாக இருந்ததால் நல்ல சதை இருந்தது. முள்ளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பிடிச்சாச்சுங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்த நாள் கூட அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோங்க. அவ்வளோ ஒரு எம்மியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராகவே லஞ்ச் முடிஞ்சது. எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.